தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல் விறுவிறு பரபர என்று நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டே இருக்கிறது. 4ஆம் தேதி வந்த தேர்தல் முடிவுகள் அது ஒரு வார காலமாக தொடர்ந்து விஜய் ஆட்சி அமைக்க முடியாமல் தடுமாறுகிறது. இதற்கு நடுவில் அதிமுக திமுக இணைந்து ஆட்சி அமைக்கப் போகிறது என்ற ஒரு செய்தியும் வந்து போகிறது. எடப்பாடி மகன் மிதுன் ஸ்டாலின் வீட்டில் விருந்துண்ணுகிறார் செய்தியும், ஸ்டாலினுடைய வாரிசுகள் சபரீசனும் உதயநிதியும் எடப்பாடி வீட்டில் விருந்துக்கு சென்றிருக்கிறார்கள் என்ற செய்திகளும் வருகிறது. இதையெல்லாம் மீறி செல்வியும், கருணாநிதி புத்திரி செல்வி, கனிமொழி, தமிழரசு, அழகிரி அதிமுக விட திமுகவை விலை பேசுகிறீர்களா? இந்த தலைவர் கருணாநிதியை ஐயோ அப்பா கொள்ளுகிறார்களே என்று உலகம் முழுக்க குரல் எழுப்பிய காரணம் இந்த அதிமுக. அழகிரி சிறையிலே அடைபட்டு கிடந்தார் தா கிருஷ்ணன் கொலை வழக்கில், அது அதிமுக காரணம். இப்படி பல வழக்குகளை ஸ்டாலின் மீது பாலியல் புகார் பதிவு செய்வதற்கு ஒரு நடிகையை பயன்படுத்தி புகார் வரை சென்று அந்த நடிகை புகார் கொடுக்கவில்லை என்பதற்காக நடிகையை கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்ட வரலாறுகள்லாம் உண்டு. இதையெல்லாம் செய்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைப்பதற்கு திமுக தொண்டர்கள் ஆதரவளிக்க வேண்டுமா? இந்த வாக்குகளே அதிமுகவை எதிர்த்து திமுக தொண்டன் அளித்த வாக்குதான். இப்படி துர்காவை குடுமிபிடி சண்டை, செல்வி கருணாநிதியினுடைய மகள், கடைசி மகன் தமிழரசு, கட்சியை உடைத்து விடுவோம், திமுகவை உடைத்து விட்டு நான் பத்திரிகையாளர் சந்திப்பேன், அழகிரி என்னோடு இருக்கிறார், கனிமொழி என்னோடு இருக்கிறார், நீ செய்வது தவறு என்று தன்னுடைய சகோதரன் மனைவி துர்காவை குடுமிபிடி சண்டை பிடித்தவர் செல்வி. அதன் பிறகுதான் இந்த முயற்சி தடுக்கப்பட்டது. அதன் பிறகு இந்த கூட்டணியில் இருந்த திருமாவளவன் எதிர் முகாமுக்கு போகிறார். கூட்டணி பேரம், குதிரை பேரம், ஐவர் குழு, திமுக குழு தான் அது, ஐவர் குழு அல்ல. சிந்தனை செல்வன், வன்னியரசு, ஆளூர் ஷானவாஸ், எஸ் பாலாஜி, இவர்களை, ரவிக்குமார், இவர்களை கொண்ட இந்த குழு திருமாவை இயக்குகிறது. துணை முதலமைச்சர்களுங்கள் இப்படி. ஆனாலும் 4ஆம் தேதியிலிருந்து இன்று வரை, அதாவது 9ஆம் தேதி வரை ஒரு முடிவுக்கு வராமல், 10ஆம் தேதி வரை அது முடிவுக்கு வராமல் ஆளுநர் ஆட்சி, குடியரசுத் தலைவர் ஆட்சி வருவதற்கு திட்டமிடுகிறார்கள். எல்லாம் தப்பும் தவறும். ஜிம்பாய் ஆதவ் அர்ஜுனா, பழைய டாக்ஸி டிரைவர் செங்கோட்டையன், வெரவுக்கட முனுசாமி, இவர்கள்தான் தமிழ்நாட்டுடைய ராஜதந்திரிகள், தமிழ்நாட்டுடைய சாக்ரட்டிஸுகள். விஜயை முட்டுச்சந்தில் நிறுத்திய முக்கியமானவர்கள். ஆளுநர் எதை கவனத்தில் எடுத்து கொண்டிருக்கிறார்? செங்கோட்டையன் அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களிடம் குதிரை பேரம் நடத்திய அந்த காப்பி ஆளுநரிடம் இருக்கிறது, அமித்ஷாவிடம் இருக்கிறது. இவர்கள் முதல் ரவுண்டில் ஆட்சி அமைக்க தகுதியற்றவர்கள். இரண்டாவது, தினகரனுடைய சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் குதிரை பேரத்தில் கோடிகளை கொடுத்து அவர் பாண்டிச்சேரி பண்ணை வீடுகளில் தங்க வைக்கப்பட்டதை
கண்டுபிடிப்பதற்கு தினகரன் பல போராட்டங்களை நடத்தி தன்னுடைய ஒரே சட்டமன்ற உறுப்பினரை அழைத்து கொண்டு போயிருக்கிறார். குதிரை பேரம் நடந்தது, கோடிகள் குவிந்தது. இது அனைத்தும் ஆளுநரிடம் ஆதாரபூர்வமாக வைக்கப்பட்டிருக்கு. செங்கோட்டையன் 27 சட்டமன்ற உறுப்பினர்களையும் குதிரை பேரம் நடத்திய பிறகு எடப்பாடி பாண்டிச்சேரி மாநிலத்துக்கு அவரை ஒழித்து வைக்க வேண்டிய தேவையை உருவாக்கியவர் விஜயனுடைய நெருங்கிய சகா செங்கோட்டையன். இப்படி செங்கோட்டையனும் ஆதவ் அர்ஜுனாவும் பல குதிரை பேரங்களுக்கு வழிவகைத்து கொடுத்திருக்கிறார்கள். இதன் காரணமாக இப்பொழுது திருமாவளவன் ஏறக்குறைய 6 நாள் 5, 6, 7, 8, 9, 10 கூட்டணி முடிவே வரல. ஸ்டாலினை சந்திக்கிறார். விஜயோடு ஆட்சி அமைப்பதற்கு ஸ்டாலினை தான் அடிக்கடி சந்திக்கிறார். ஏன்? ஆலோசனை அங்கு கேட்டு வருகிறார். நாங்கள் கொடுத்த கோடிகள் எங்கே? கோடிகளை வாங்கி கொண்டு விஜய் ஆட்சி அமைப்பதற்கு எங்களுடைய கொள்ளையடித்த பணம் கோடிகளை கொட்டி கொடுத்து நாங்கள் உங்களோடு கூட்டணி வைக்க விரும்பினோம். ஆனால் நீங்கள் விஜயை முதல்வராக்குவதற்கு எங்களுடைய பணம், எங்களுடைய வாக்கு, திமுக வாக்கு பயன்படுகிறதா என்று இந்த ஐவர் குழு, இது திமுகவினுடைய எலும்பு துண்டு குழு. இந்த எழுத்தாளர், தலித் எழுத்தாளர் திமுகவுடைய எலும்பு துண்டு குழுவுக்கு தலைவர். இவர்களெல்லாம் விஜய் ஆட்சி அமைத்து விடவே கூடாது. குதிரை பேரம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதை ஆளுநர் மாளிகை, டெல்லியில் இருக்கக்கூடிய அமித்ஷா மாளிகை அத்தனையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுகிறது. இந்த கூட்டணி நீங்கள் ஃப்ரீ போல் அல்லது போஸ்ட் போல், எந்த கூட்டணி சிங்கிள் லார்ஜ் பார்ட்டி என்று சொல்லுகிற தனி மெஜாரிட்டி ஆட்சி அமைக்க முடியாமல் விஜய் திணறுகிறார். ஆட்சி அமைப்பதற்கு முன்பே திமுக கூட்டணியை உடைத்தெடுக்க வேண்டியிருக்கிறது. அதிமுக கூட்டணியை உடைத்தெடுக்க வேண்டியிருக்கிறது. அதிமுகவையே உடைக்க வேண்டியிருக்கிறது. இப்படி பல சிக்கல், சிரமம், பல பொட்டி அரசியல், பல ஆயிரம் கோடி, 5000 கோடி வேலுவும் நேருவும் பல 5000 கோடிகளை நீங்கள் அட்வான்ஸ் ப்ராஜெக்ட் என்று பல 1000 கோடியை வாங்கி கொண்டு தேர்தல் செலவு செய்திருக்கிறார். இப்போது அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் பில் பாஸ் பண்ண வேண்டியிருக்கு. காரணம், திமுக வெற்றி பெற்றுவிடும், திமுக வெற்றி பெற்றுவிடும். இந்த சீப்பு செந்தில், ஜீவசகாப்தனை போன்ற கூலிக்கு கூரடிக்கிற, மாரடிக்கிற இந்த நபர்கள் திமுக வந்துவிடும், திமுக வந்துவிடும். பல கூலிக்கு மாரடிக்கிற ஊடகங்கிற பேரில் இருக்கிற மானம் கெட்டவர்கள், மக்களை ஏமாற்றுகிறவர்கள், இவர்களையெல்லாம் மக்கள் பார்த்து கொள்ள வேண்டும். எம்ஜிஆர் சொல்லுவதை போல இப்படி பல 1000 கோடி பெட்டிகளை வைத்துக்கொண்டு காத்து கிடக்கிறார்கள். புஷியை பார்ப்பதா அல்லது ஜிம்பாய் ஆதவர்ஜனாவை பார்ப்பதா? பல 1000 கோடி பேரம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இது 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 எல்லாம் ஆட்சிக்கு வருகிறவர்கள் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, திமுகவுக்கு அப்படியே போயிடுறது செய்தியெல்லாம். கேபினெட்டில் பேசப்படுகிற செய்திகள் எல்லாம் அப்படியே செல்போனில் படம் பிடிச்சி உதயநிதிக்கு போயிடும். இந்த கேபினெட் எத்தனை நாள் தாக்கு பிடிக்கும்? திமுக விலை கொடுத்து வாங்கியிருக்கு. நம்பிக்கையான நபர்களே இல்லை கூட்டணி கட்சியில், மந்திரி சபையில். கேபினெட்டில் இவர்களை சேர்த்தால் என்ன நடக்கும்? இந்த கேபினெட்டில் திமுக மந்திரிகளை உள்ளே வைத்திருப்பதை விட ஆபத்தானது.
இதை விஜயுடைய அறியாமை, எப்படியாவது ஆட்சிக்கு வந்து விட வேண்டும் என்று பொறுமை இழந்து விரவுக்கடை முனுசாமியும் ஜிம்பாய் ஆதவர்ஜுனாவும் பழைய டாக்ஸி டிரைவர் செங்கோட்டையனும் ஆளாய் பறக்கிறார்கள், அதிகாரத்துக்கு அலைகிறார்கள். அதிகாரம் தன்னுடைய காலடியில் கிடக்கிறது. இதை எப்படியாவது ருசித்து விட வேண்டும். இதையெல்லாம் நீங்கள் விசிக அமைச்சரவையில் சேர்ந்தால் இன்னும் உங்களுடைய ஆயுள் நித்திய கண்டம் பூரண ஆயுஷ், இல்லை பூரண கண்டம் நித்திய ஆயுஷ். மிக ஆபத்தான போக்கு. விஜய் என்ன நினைத்தாலும் முதலமைச்சர் நாற்காலியில் அமருவது என்பது பாஜக மனது வைக்க வேண்டும், அமித்ஷா மனது வைக்க வேண்டும். PL சந்தோஷ் போட்டுவிட்டார் ஒரு ட்விட்டர், காங்கிரஸ் விளையாட்டு திடலில் விஜய் சிக்கிக்கொண்டார், நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இதுதான் இப்பொழுது இருக்கிற அவசர கால செய்தி. கம்யூனிஸ்டுகள் வெளியிலிருந்து ஆதரவு, காங்கிரஸ் வெளியிலிருந்து ஆதரவு, இல்லை கேபினட்டிலிருந்து ஆதரவு. விசிக அமைச்சராக வேண்டும், துணை முதலமைச்சராக வேண்டும். இது எல்லாம் நடந்தால் இந்த ஆட்சி திமுகவுக்கு பல தகவல்களை அனுப்பக்கூடிய ஆட்சியாக மாறிவிடும். இதற்கு விஜய் ஆட்சியிலிருந்து விலகி கொள்ளலாம். பொதுமக்களே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அளித்த ஆதரவால் என்னால் ஆட்சி நடத்த முடியவில்லை. கூட்டணி கட்சிகள் என்னை பலவந்தப்படுத்துகிறார்கள். அவர்கள் நம்பிக்கையான கூட்டணி இல்லை, திமுகவுடைய தூதுவர்கள். ஆகையால் நான் ஆட்சியிலிருந்து விலகுகிறேன், மீண்டும் தேர்தலை சந்திக்கப் போகிறேன் என்று விஜய் தானாக பதவி விலகி கொண்டால் அடுத்த தேர்தலில் 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறுவார்கள். அதை நோக்கி நகர வேண்டும். திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் ஒரு 10 வருடத்திற்கு பின்தள்ளப்படும். நீங்கள் ஊழல் அதிகாரிகளால், ஊழல் அமைச்சர்களால், ஊழல் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் இது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். விசிகாவிலிருந்து வெளியேறிய ஆதவ் அர்ஜுனா இப்பொழுது விசிக தயவில் எப்படியாவது அமைச்சராகிவிட வேண்டும், எப்படியாவது கோடிகளை குவித்துவிட வேண்டும். அரசு திட்டங்களை அத்தனையும் நாம் செயல்படுத்த வேண்டும். இப்படியான ஒரு எதிர்பார்ப்பு, பணம், பெட்டி, துட்டு, மணி இப்படி இந்த கூட்டணி உருவாகிற பொழுதே இப்படி பொருந்தா கூட்டணியாக திமுகவை உள்ளே வைத்துக்கொண்டு, திமுக ஆதரவாளர்களை உள்ளே வைத்துக்கொண்டு அடிக்கடி விஜயை சந்திக்க மறுக்கிறார், ஸ்டாலினை அடிக்கடி சந்திக்கிறார். இப்படியான ஒரு சூழலோடு நீங்கள் சிறு தவறு செய்தாலும் விஜயனுடைய அரசியல் வாழ்க்கை நீங்கள் முடித்து வைக்கப்படும். சட்ட ரீதியாக கனிமொழியும் ராஜாவும் களி தின்ன வைத்தவர்கள் சன் தொலைக்காட்சி, கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் பிரதர்ஸ், மாறன் பிரதர்ஸ். ஆகையால் விஜய் கவனமாக இருக்க வேண்டும். நம்பிக்கைக்குரிய கூட்டாளிகள் அல்ல இந்த கூட்டாளிகள் இரவு எப்பொழுது வேண்டுமானாலும் ஆட்சியை கவிழ்ப்பார்கள். இந்த சூழலில் தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் சீமானால் முகம் கிழிந்து தொங்குகிறது. திராவிட அரசியல் பொய்த்து போய்விட்டது. மக்கள் ஒரு சினிமா நடிகனை ஒரு பெரிய தலைவனாக, காமராஜும் கக்கனும் ரெட்டமலை சீனிவாசனும் இருந்த இடத்தில் நீங்கள்
மனைவியை விரட்டி விட்டுவிட்டு நடிகைகளோடு ஊர் சுற்றுகிற கும்மாளம் அடிக்கிற இந்த நபர்களுடைய காலடியில் போய் வீழ்ந்து கிடக்கிறது. இதையெல்லாம் இளைஞர்களுக்கு அரசியல் மயப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இளைஞர்களுக்கு தமிழ் தேசிய அரசியல் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல், திராவிட அரசியல், இந்திய அரசியல், சர்வதேச அரசியல், ஜியோ பாலிட்டிக்ஸ் அத்தனையும் இந்த இளைஞர்களுக்கு போய் சேரவே இல்லை. அரசியலே போய் சேரல. உதயநிதி தான் அரசியல் தலைவன். இந்த பக்கம் வேலுமணி தான் அரசியல் தலைவன். மருந்து மாத்திரை ஊழல் ஹெல்த் விஜயபாஸ்கர் தான் அரசியல் தலைவன். இப்படி பல சமூக அவலங்கள், பல சமூக கழிவறைகள் எல்லாம் பெரிய அதிகார மையமாக இருக்கிறது. ஈழ போராட்டத்தில் காட்டி கொடுத்த அத்தனை பேரும் அதிகார மையமாக மாறியிருக்கிறார்கள், மாறப்போகிறார்கள். அவ்வளவு துரோகம். ஆனால் இதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய தேவை இப்பொழுது மிக அவசியமாக ஏற்பட்டிருக்கிறது. ஆகையால் இளைஞர்களே, என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அரசியல் வகுப்பெடுப்பதற்கோ அல்லது அரசியல் களம் அமைத்து கொடுப்பதற்கோ நான் தயாராக இருக்கிறேன். இரவு 9 மணி முதல் 11 மணி வரை என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு உதவ காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.